இங்க ஒரு அழகான கிராமத்த காட்டுறாங்க. அங்க இருக்க எல்லாருமே அவங்க வேலைய அமைதியாவும், ஜாலியாவும் பார்த்துட்ருக்காங்க. திடீர்னு நல்லா இருந்த மேகம் வந்து இருட்டு போகுது. மழை வர மாரி தெரியுது. அங்க இருக்கிற எல்லாருமே மழை வரப்போகுது சொல்லிட்டு அவங்க வீட்டுக்குள்ள எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அந்த கிராமத்துல அந்த மழை வர ஆரம்பிச்சுட்டு மழை ரொம்ப அதிகமாக பெய்யுது. அந்த மழையிலேருந்து ஒரு சுழல் மாரி உருவாகுது. அந்த சுழல்லேருந்து ஒரு சின்ன பையன் வரான். பார்க்கறதுக்கு அழகாவும் இருக்கான். அவன் வந்து அந்த மழையில விளையாண்டுட்ருக்கான். திடீர்னு பார்த்தா அவனை நோக்கி ஒரு பால் வருது. அதை பார்த்துட்டு அவன் அந்த பாலை வச்சு விளையாண்டுட்ருக்கான். அடுத்து அப்படியே போயிட்டுருக்கும்போது ஒரு பொம்மைய பார்க்குறான். அந்த பொம்மைய தொட நினைக்கிறான். ஆனா அவனால தொடவே முடியல. சோகமா நடந்து போயிட்டுருக்கான். அப்போ ஒரு பொண்ணு வந்து மழையில வந்து காஃபி குடிச்சிட்ருக்கா. அந்த வழியா அந்த பையனும் வரான். அந்த பையன் வந்து அந்த பொண்ணை பார்த்துட்டு கையில் ஒரு பொம்மை, ஒரு நூல் மாரி ஒரு இது மாரி அந்த பொண்ணுகிட்ட கொடுக்குறான். அந்த பொண்ணும் அதை வாங்கிட்டு அது ஏதோ தைக்கிற மாரி தெரியுது. அந்த தைச்சிட்ருக்கா. அது நமக்கு வந்து என்ன தைக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் தைச்சி முடிச்சோன்னே தான் காட்டுறாங்க. அந்த பையனுக்காக வந்து ஒரு கொடை மாரி செஞ்சு கொடுக்குறா. அந்த பையனும் அந்த கொடைய வாங்கிட்டு அந்த கொடைய மழையில் வந்து அந்த கொடைய பிடிச்சோன்னே அவன் ஒரு மனுஷ தோற்றத்துக்கு வரான். அதுக்கப்புறம் மழையுமே நின்றுடுது. ஒரு ஈவினிங் நேரமாக அந்த கிராமம் ஆகுது. அந்த பையனும் அந்த கொடைய வச்சுட்டு அங்கே நின்றுட்டுருக்கான். மழையும் முடிஞ்சிருச்சு. அங்கே இருக்க சின்ன பசங்கள்லாம் வெளில விளையாட வராங்க.